Hello students, welcome to Siddh Educational Academics. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் ஒரு கமெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சில வார்த்தைகளாக மேனிப்புலேட் ஆகப்படுறாங்க. இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ ப்ரிப்பரேஷனில் வந்து அது நடக்கலை, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. சரி, அப்படி என்ன நடந்துச்சு, நான் ஏன் ஒரு அனலைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துடலாம். பிஃபோர் தட் அந்த கமெண்ட் ஒரு டைம் படிச்சு பார்ப்போம். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2022 மாதிரி கட் ஆஃப் வில் டிக்ரீஸ், டு நாட் மேக் பேனிக் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த வருஷம் கட் ஆஃப் குறையதான் போகுது, நீங்க வந்து பசங்களை வந்து கட் ஆஃப் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு பயமுறுத்தாதீங்க சார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், பயமுறுத்தினாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, நீ ஜாலியா இரு, பொங்கலுக்கு ஜாலியா இரு, தீபாவளிக்கு ஜாலியா இரு, கட் ஆஃப் குறையதான் போகுது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கட் ஆஃப் கூட போகுது அதனால பயத்தோட படின்னு சொல்றது கரெக்டான ஒரு விஷயம். ஸோ இதுல பேனிக் அப்படிங்கிறது வேல்யூ ஆட் பண்ணதான் மட்டும் தான் பார்க்கணும். நான் சொன்னது வந்து ஒரு ஒரு கேட்டகரியிலும் 20 மார்க் கூடும் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நான் ஒரு வேர்டில் சொன்னோம்னா அது கமெண்ட் மேலே கமெண்ட் வந்துகிட்டே தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த ஸ்டூடெண்டோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ பாருங்க, நான் கூட கீழே போட்டிருக்கேன், நோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் ஸ்டூடெண்ட் பேனிக். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்தணும், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடும், உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போது, ஸோ நீ நல்லா படின்னு தான் சொன்னேன். ஸோ அதில் பேனிக் ஆகுறதுங்கிறது நான் கொடுக்குற பேனிக் வேல்யூ ஆட் பண்ணும், அதனால இந்த வேர்டை கொடுத்துருக்கேன். Just project the cutoff expectation. If it reduce, no one cares, but it increase, you take responsibility கொடுத்துருக்கேன். கட் ஆஃப் கூடும், நல்லா படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கட் ஆஃப் குறைஞ்சிச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்குவா? இந்த கமெண்ட் பண்ணவங்க பொறுப்பேற்றுக்க போறதில்ல. நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், நிறைய டீச்சர்ஸ் ஆகட்டும், யூடியூப்ல டீச்சர்ஸ் மாதிரி இருக்கவங்களாகட்டும், எல்லாருமே வந்து கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக கேட்டான், அடுத்த வருஷம் ரொம்ப ஈஸியாக கேட்பான், இல்லை டிஃபிகல்ட்டாக கேட்பான், இல்லை இந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக கேட்டான் அடுத்த வருஷம், இது வந்து பேப்பர் செட் பண்ணுற மைண்டில் இருக்காது. நீங்கள் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணக்கூடியவர் இதெல்லாம் திங்க் பண்ண மாட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஸ்டாண்டர்ட் பேப்பர் செட் பண்றது, விச் மீன்ஸ் அந்த கொஸ்டின்ல எரர் இல்லாம ஒரு சிபிஎஸ்சி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீட் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கணும், அவ்வளவுதான். மொத்தம் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த 4 சப்ஜெக்டையும் ஒன்று சேர்க்கிறவரு கூட இது வந்து டிஃபிகல்ட்டா ஈஸியான்னு சொல்ல முடியாது. சொல்றேன் ஏன் அப்படின்னு போ சொல்றேன். அப்போ இதுல கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனா நமக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, டிக்ரீஸ் ஆச்சுன்னா யாரும் அதை பத்தி கேர் பண்ண போறது கிடையாது. ஸோ இப்போ அதனாலதான் நான் இந்த ரிப்ளை கொடுத்துருந்தேன். இது கூட சொல்லியிருந்தேன். ஸோ ஆல் ஸ்டூடெண்ட் எய்ம் டு ஹையர் கட் ஆஃப், நாட் ஃபார் லோவர் ஒன் சொல்றேன். எப்பயுமே கட் ஆஃப் குறையும் நினைச்சு படிக்காதீங்க, அது நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்லா படிக்கக்கூடிய அந்த எண்ணத்தையுமே வந்து குறைச்சி விட்டுரும். இது வந்து நான் அடிக்கடி எல்லா ஸ்டூடெண்ட்டும் சஜஷன் பண்ணக்கூடியது. சரி சார், சும்மா அடிச்சு விட வேணாம், அடுத்த வருஷம் குறையதான் போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸையும் நான் அந்த சொல்றேன். நான் சும்மா மட்டும் சொல்லல, கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு படிங்கன்னு சொல்ல, அதிகமாக வரதுக்கு தான் சான்சஸ் அதிகம். என்னன்னு பார்க்கலாம். சரி, நான் அப்புறமேட்டு மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட் நமக்கு ரிப்ளை பண்ணாரு, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் எய்ம் ஹையர் மார்க், பட் திஸ் இயர் பேப்பர் பயாலஜி கெமிஸ்ட்ரி இஸ் வெரி ஈஸி. நான் இதுக்கு தான் இந்த வீடியோ போடணும்னு நினைச்சேன். யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஈஸி? ஒரு டாப்பருக்கு 720 பையன்ட்டு போய் கேட்டீங்கன்னா இந்த 3 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஈஸின்னு தான் சொல்லுவான். அதுவே 200-300 மார்க் எடுத்துட்டு போய் கேட்டீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி டிஃபிகல்ட்னு சொல்லுவான். இப்போ யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஈஸி, யாரோட பாயிண்ட்ல டிஃபிகல்ட்? அப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து டிஃபைன் பண்றாரு, இந்த பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேர் கேட்பாங்க, சார் டேரக்டா சொல்லுங்க பேப்பர் ஈஸியா இல்லை டிஃபிகல்ட்டான்ட்டு. அது டிசைட் பண்ண வேண்டியது டீச்சர்ஸ் இல்லை, ஆஸ்பிரண்ட்ஸும் கிடையாது. அந்த லெவல் ஆஃப் பேப்பரோட கட் ஆஃப் ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் இயரை விட கட் ஆஃப் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பேப்பர் ஈஸியா டிஃபிகல்ட்னு தெரியும். திங்க் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஒரு பேப்பர் ஈஸி டிஃபிகல்ட்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. வேணா அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் என்சிஆர்டி பேஸ் பண்ண மாதிரி வேற கொஸ்டின்ஸ் வந்திருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். பட் அந்த மாதிரிலாம் பேப்பர் வராது. அப்ப பேப்பர் ஈஸி அப்படிங்கிற தாட்டே சொல்ல முடியாது. சரிங்களா, அதனாலதான் ஒரு செக்ஷன் எடுத்த பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஈஸி அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. That is only reason this rise. Next year question paper will be make difficult. பாருங்க, இந்த வருஷம் பேப்பர் ஈஸி, அதனால அடுத்த வருஷம் கஷ்டமா வரும். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பாத்திரம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அதனால கொஞ்சம் சூடுபடுத்தினா பெருசா நல்லா ஹீட் ஆயிரும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த வருஷம் ஈஸியா வந்துருச்சு, அடுத்த வருஷம் கஷ்டமா வரும்.
நோ, இது ஒன்றும் பாத்திரம் இல்லை கண்ணா. ஸோ கண்டிப்பா அப்படிலாம் ஒரு சினாரியோ கிடையாது. இந்த வருஷம் ஈஸியா வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அடுத்த வருஷமே ஈஸியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அடுத்த வருஷம் டிஃபிகல்ட்டா கேட்கணும்? யாருமே அப்படி ஒன்றும் எழுதி கொடுக்கலையே, எழுதப்பட்ட சட்டம் ஒன்றும் கிடையாது. அப்போ அடுத்த வருஷமும் இதை விட அதிகமான கட் ஆஃப் வந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. 700 பேர் இந்த முறை என்ன ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஃபர்ஸ்ட் ஒரு 60-70 பேர்னு சொன்னாங்க. அடுத்த முறை 100 பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பேப்பருக்கு பையன் பழக ஆரம்பிச்சிட்டான், பையன் போட்டி ஆரம்பிச்சிட்டான். சரி, பேப்பர் கஷ்டம்னே வச்சுக்கலாம், கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு பேப்பர் கஷ்டம் நான் சொல்லிடுறேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ரொம்ப ஹார்டா படிப்பாங்க, அப்பயும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஈஸின்னு சொன்னா மட்டும் என்ன பையன் வந்து படிக்காம இருக்க போறானா? படிக்கிற பையன் படிக்க தான் போறான், அப்பயும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். இதுல டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எதை வச்சு? சரி, பேப்பர் டிஃபிகல்ட்டா வந்துருச்சு, நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் இந்த டிஃபிகல்ட்டா வந்துருச்சு, கட் ஆஃப் எல்லாம் ரெடியூஸ் ஆயிட்டே வருது, அப்ப நம்ம மார்க்கும் தானே ரெடியூஸ் ஆகும். சோ இதுல வந்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ட்ரை பண்றீங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் வந்து கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க சொன்னோடனே அதை நம்ப ஆரம்பிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறீங்க. இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருந்து தப்பிக்கணும்னு எதிர்பார்க்குற ஸ்டூடெண்டோட மைண்ட் செட் இது. அதனால சொல்றேன், கொஞ்சம் கஷ்டம் தான், பட் படிக்கணும், ஏன்னா போட்டி அந்த அளவுக்கு இருக்கு. அடுத்து, will decreased by 10 to 20 from this year cut off 21 to 21 cut off was decreased the next year same thing happen. இது ஒன்று ரொம்ப முக்கியமான தவறான புரிதல். இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு ரீசன் அதுதான். 2021 22 இந்த மாதிரி தான் கட் ஆஃப் குறைச்சாங்க, ஸோ தட் 24 25 இந்த மாதிரி தான் குறைப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கேரண்டி கிடையாது. மொதல் பாயிண்ட், கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த வருஷம் மாதிரி தான் அடுத்த வருஷம் வரணும்னு எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவரும் டிசைட் பண்ண மாட்டாரு. ஈவன் இன்னுமே நீட் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல போன வருஷம் செட் பண்ண பேப்பர் கூட ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுங்கிறது நம்ம ஐஸ்க்கு பியாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு திங், நமக்கு தெரியாத ஒரு விஷயம். இது யாரால சொல்ல முடியும்? ஓகேவா? எங்க பேப்பர் செட் பண்றாங்க, யார் பேப்பர் செட் பண்றாங்க, அது எங்க போய் பிரிண்ட் ஆகுது, நோ ஒன் கேர். அப்போ எண்ட் ஆஃப் த டே எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனாதான் உங்களுக்கு தெரியும். அப்பயும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தெரியாது பேப்பர் ஈஸியா டிஃபிகல்ட்டா. நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தெரிய கொஸ்டின் சொல்லி தான் போராடிட்டு இருப்போம். நமக்கு தெரிஞ்சிருந்தா பேப்பர் ஈஸி, தெரியலனா பேப்பர் கஷ்டம், அந்த மாதிரி தான் போவோமே தவிர்த்து ஓவராலா பேப்பர் ஈஸி டிஃபிகல்ட்னாலாம் ஒரு ஸ்டூடெண்டால சொல்லிடவே முடியாது. ஈவன் டீச்சராலையும் சொல்ல முடியாது. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம், ஈவன் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா கம்பேர் பண்ணி சொல்லலாம். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கொஞ்சம் பசங்க நல்லா எழுதிருக்காங்க, அதனால பேப்பர் ஈஸின்னு வேணா சொல்லலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் பையன் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நம்புறேன் பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த வருஷமும் படிக்க தான் ஆரம்பிப்பாங்க. இன்னுமே டஃப் கொடுத்து தான் படிக்கிறாங்க. ஒரு அகாடமில உட்காந்து ஒருத்தன் படிக்கிறான், செல்ஃபா படிக்கிறான், டிசிப்ளினா படிக்கிறான், கட் ஆஃப் கன்ஃபார்ம் கூடும். பேப்பர் ஈஸியோ கஷ்டமா அதெல்லாம் அவன் பாயிண்ட்லேயே கிடையாது. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அவன் போவான். என்ன கேட்க முடியும்? மிஞ்சி போனா கஷ்டமா வந்துச்சுன்னா ஜெஇ பேட்டர்ன் கேட்பாங்களா கண்ணா? ஜெஇ பேட்டர்னுக்கு பையன் தயாராகிட்டான். ஸோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான். 1563 ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்களா? இதுவும் எனக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஒரு பக்கம் கட் ஆஃப் பற்றி போடுவோம், இன்னொரு பக்கம் லெக்சர், குவாலிட்டியான லெக்சர், டெப்தான லெக்சர் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். 2023 நடந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்களான்னு கேட்குறீங்க. நான் தூத்துக்குடியில் நடந்த பேப்பர் வந்து இந்தியாவிலே யாருமே போடல அந்த டைமில். அந்த டைமில் நம்ம ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் நான் யூடியூப் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்போ நீட்டை பற்றி தொடர்ந்து எல்லா விஷயங்களும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன் பிட்வீன்ல ஒரு சின்ன டவுட் வரும், நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்களா? சரி, இப்போ அதை நான் சொல்லிடுறேன், நம்ம எல்லா கொஸ்டினும் அனலைஸ் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்ப பாத்தீங்களாங்கிற கேள்வி வேணாம். சரி, இப்ப பாத்துட்டேன்னு வச்சுக்கலாம். ஏன் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னு அவர் சொல்ல வர்றாரு. 2024 ரீநீட் பேப்பர் டிஃபிகல்ட் சார் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அப்படி தெரியல. ஸ்கூல் கேஜ்ல இருந்து கேட்டிருந்தா நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பாத்தீங்களாங்கிறத தாண்டி அதை நம்ம டெய்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பசங்களுக்கு. ரீநீட் பேப்பர், தூத்துக்குடி பேப்பர், மெயின் பேப்பர்னு சொல்லிட்டு இந்த வருஷம் 3 பேப்பர் இருக்கு. இந்த 3 பேப்பரையுமே நம்ம கலெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. அப்ப இவ்வளவு டெப்தா வந்து நம்ம அகாடமில டீச் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப கன்ஃபார்ம் இதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம பேசுவோம். எதுவுமே வந்து எவிடன்ஸ் இல்லாம நம்ம பேச மாட்டோங்கண்ணா. அதான் சொன்னேன், டோன்ட் பி ஃபாஸ்ட், ஐ வில் மேக் எ வீடியோ as soon as possible until do your preparation கண்ணான்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா, நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு ரீசன் என்னன்னா, இது கட் ஆஃப் அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், மார்க் கூடும் குறையும், தேவையில்லாத ஒரு பாயிண்ட். பேப்பர் ஈஸி, டிஃபிகல்ட், மாடரேட் வேணாம். நமக்கு இருக்கக்கூடியது 2 டாஸ்க். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும், சிலபஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். இது 2 மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணக்கூடியது. வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், பட் கேளுங்க, ஃபுல்லா கேளுங்கண்ணா. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நீட்டெல்லாம் கிராக் பண்ண முடியாது, ஓகேங்களா? அதுக்கு உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டெடிகேட் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்டோட கமெண்ட் சொல்லிட்டோம். ரியலாக இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் ரொம்ப ஹெல்த்தியானது. அடுத்தது, இப்போ நம்ம இதுக்கான எவிடன்ஸ் பார்க்கலாம். சும்மாவே வந்து ஏன் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றதை தாண்டி
அதுக்கான எவிடன்ஸ் சொல்லணும் இல்லையா? ரைட். பிஃபோர் தட் நம்ம அகாடமிக்ல என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரி பார்த்தலாம். நம்ம நீட் 2025க்காக ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோமா 110 அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 4ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற போகிறோம். ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்க போது. இதெல்லாம் எங்கேயும் நடத்த மாட்டாங்க. நம்ம நடத்தக்கூடிய ஒரு கேள்வியும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். எவிடன்ஸ் வேணும்னா நீங்கள் பாருங்கள், டெய்லி மணிக்கணக்கில் நம்ம யூடியூப்ல நம்ம லைவ் எல்லாம் போட்டிருக்கோம். அட்மிஷன் இப்போ ஓப்பன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இதை பற்றி சில டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். ஸோ கிளாஸஸ் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஸ்ரீ வித்யமந்திர ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலத்தில் நடக்குது. ஆட்டியம்பட்டி லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளோட கேம்பஸ் இங்கே தான் லொக்கேட் ஆகிட்டு இருக்கு. ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1ஆம் தேதியிலேருந்து தான் 25,000 வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கோம். பட் ஆஃப்லைனுக்கு 55,000 தான் அக்டோபர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்சுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் 25,000 ஸ்காலர்ஷிப் இருக்கு. அப்போ 25,000 நீங்கள் ஸ்காலர்ஷிப் அட்டென்ட் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட 30,000 to 40,000 வந்து உங்களோட ஓவரால் கோர்ஸ் ஃபீஸுமே கவர் ஆகிடும். அண்ட் தென் நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி மட்டும் தான் கிளாஸஸ் எடுக்கப்படுது. அது புக் ஃபீஸும் 5,000 தான் நம்ம வச்சுருக்கோம். ரைட்டு. இதில் வந்து இந்த புக் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல் டெஸ்ட் பேப்பர், யூனிட் டெஸ்ட் பேப்பர் கிட்டத்தட்ட 50-60 ஃபுல் டெஸ்ட்டுக்கு மேலே தமிழ் இங்கிலீஷில் மட்டுமே நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மேலேயுமே கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரெடியாக இருக்குது. யூனிட் டெஸ்ட் ஒன்று சாப்டர் வைஸில் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். அதில் கூடிய கொஸ்டின்ஸும் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருவோம். மார்னிங் 5:30 ஆரம்பிக்கக்கூடிய நம்ம ஸ்டடி கிளாஸஸ் நான் ஈவினிங் 10 PM வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்குது. இதில் ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சர்ஸ் வந்து உங்களுக்காக ஹாஸ்டல்லையே ஸ்டே பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் நம்ம அகாடமியை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டேஸ்குலராக வந்துட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு டவுட் கேட்டுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30க்கே வந்து உங்களுக்கு மார்னிங் ஸ்டடியாக ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் 10 PM வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து டவுட் செஷனாகவும் கிளாஸஸும் நடைபெறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் பிரேக்கும் கொடுக்கப்படும். ஸோ ஃபுல் டே கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சினாரியோ இல்லை, பிரேக்கும் பர்ஃபெக்டான டைமில் கொடுக்கப்படும். ஃபுல் டெஸ்ட் சண்டே டெஸ்ட் வைக்கிறோம். கிட்டத்தட்ட 60க்கு மேலே டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்க போகுது தமிழ் அண்ட் இங்கிலீஷில். ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இன்னும் நம்ம பிளான் பண்ணலை. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம அதை பற்றி சொல்லலாம். சாப்டர் வைஸ் டெஸ்ட் கண்டிப்பாக நடக்கும். ஒரு லெசன் முடிக்க அதில் 1 or 2 டெஸ்ட், பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் வச்சுட்டே இருப்போம். அடுத்து ஃபிசிக்ஸில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா ஃபண்டமெண்டல் டீச் பண்ணக்கூடிய ஒரே அகாடமி நம்ம அகாடமி மட்டும்தான். ஏன்னா நீங்கள் 6th-லேருந்து 8th யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ப்ளஸ் பேசிக் மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது ஒரு டாப்பிக்கில் எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க? ஃபிசிக்ஸில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸால், ஈவன் டாப்பர் நினச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸால் கூட முடியல. அப்போ உங்க ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபவுண்டேஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நம்ம அகாடமி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கு நம்பர் 1 பிளேஸ்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா இனிஷியல் இருந்து ஃபுல் டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஒரு ஃபுல் சிலபஸ் எப்படி கவர் பண்ணுங்கிறத ஒரு பக்கத்துல இருந்து ஒரு லைன் பை லைனா மானிட்டர் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது நம்ம இந்த அக்டோபர் 1 பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். யாருக்குன்னா அகாடமிலேருந்து ட்ராப் பண்ணிட்டு வரவங்க. இயர் ட்ராப்பர்ஸ் ஓகே, அகாடமி ட்ராப்பர்ஸ் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அகாடமியில் படிச்சுட்டு இருப்பாங்க, தெரியாமல் போய் மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் மார்க் நம்பியோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக ஃப்ரெண்ட்ஸோ யாரோ சொல்லி போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அகாடமியில் போய் மாட்டிக்கிட்டு ஒன்றுமே கற்றுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு 10 ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸோ இல்லை 10 பயாலஜி கொஸ்டின்ஸ் கூட கான்செப்ட் தெரியாமல் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அகாடமிலேருந்து இப்போ நான் வெளியே வரணும் ட்ரை பண்ணாலும் ஃபீஸ் அங்கே பே பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா, அங்கே ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கான ரெசிப்டோட நீங்கள் அந்த அகாடமிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா இங்கே அதை வச்சு உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி தான் இந்த கிளாஸில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அகாடமி ட்ராப்பர்ஸ்க்கும் நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் 7.5 இருக்கீங்க ரிசர்வேஷனில் இருக்கனாலும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 year பேட்சுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இப்போ வீடியோட கடைசி பாயிண்ட், ஏன் 2025 வந்து பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான பாயிண்ட், இதில் டிஃபிகல்ட்டுங்கிறது எந்த மாதிரி கொடுப்பான்னு தெரியுங்களா? ரொம்ப கஷ்டமான கேள்வி, அவுட் ஆஃப் என்சிஆர்டி மெக்கானிசம் இந்த மாதிரிலாம் வராது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ நீட்டோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது உலகத்தரவில் எல்லோருமே வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் பேட்டர்ன். அப்போ இதில் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டான். அப்போ என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, அதிகமான மேட்ச் த ஃபாலோவிங், அதிகமான அசஸ் அண்ட் ரீசன், அதிகமான ஸ்டேட்மெண்ட் டைப். இது லாஸ்ட் இயரே நான் சொன்ன மாதிரி இதில் அதிகமாக கேட்டாங்க. 30 சாலிடாக கேட்பாங்க. அப்போ ஓவராலாக பார்க்குறப்போ இது பேப்பரை வந்து ஒரு வெயிட்டேஜ் மாதிரி காட்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக எல்லா பசங்களும் இதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, எல்லோருமே இதை எழுதுறாங்க. அப்போ கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணாலும் யூஸ்லெஸ், ஏன்னா பசங்க இதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை.
அப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, என்னோட பர்சனல் சஜஷன், ஒருவேளை ஃபர்ஸ்ட் மார்க் குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் சம்ஸை கொடுக்கலாம். இது ஒரே ஒரு வழி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கடந்த 3 வருஷமா 3:1 ரேஷியோ ப்ராப்ளம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்கல. இப்போ 2018-19 கேட்டு பாருங்க. ஐ மீன் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி நம்ம அகாடமியில் 3:1 ரேஷியோ மாடல் சொல்லி கொடுப்போம். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி கம்பேர் பண்ணுற சம்மன் ரொம்ப டைம் ஆகிற மாதிரி தான் 2018-19 செட் பண்ணான். அதுக்கப்புறம் செட் பண்ணுறதே கிடையாது. அப்போது பேப்பர் வந்து 720 வாங்கக்கூடாதுன்னா, நான் சொல்கிறது பேப்பர் வந்து ஓவரால் கட் ஆஃப் குறைக்கணும்னு சொல்ல, கட் ஆஃப் குறைஞ்சிடும், உங்கள் கட் ஆஃபும் சேர்ந்து குறைஞ்சிரும். ஸோ அதை பற்றி பேசி நமக்கு யூஸ்லெஸ். நம்ம பார்க்க வேண்டியது 720 குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூம் கொஸ்டினும் ப்ளஸ் கொஞ்சம் லென்த்தியாக பேப்பர் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் இது வரைக்கும் ஒரு 3 வருஷமா 4 வருஷமா அதை பற்றி பெருசாக லென்த்தியோ இல்லை டைம் கன்சியூம் கொஸ்டினும் இல்லை. எல்லாமே ஒரு நிமிஷத்தில் போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது 2 மெத்தடை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பட் இதுவுமே பசங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, ஜெய் மெயின்ஸ் அட்வான்ஸ் லெவலில் படிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் 720 மறுபடியும் பசங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒன்று வந்து கொடுக்கலாம். கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொடுத்தா வேறு வழி இல்லை, டைம் ஆகாதானே செய்யும். அதில் பதட்டத்தில் பசங்க மார்க் குறைவாங்க. ஏன் டைம் கன்சியூமிங்னா, எல்லாத்தாலையும் டைம் கன்சியூமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போட முடியாது. அதுவே ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் கேட்டால் 50% ஸ்டூடெண்ட்ஸ் அது எழுதுனா 50% ஸ்டூடெண்ட்ஸ் இது எழுதுனா இவங்க சில பாஸ் ஆயிடுவாங்க, இவங்க டாப்பர் ஆயிடுவாங்க. ஸோ கஷ்டமான கொஸ்டின் கொடுக்கறதுல பாயிண்ட்லெஸ். கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொஞ்சம் லென்த் கொஸ்டின் கொடுத்தா மட்டும்தான் 720 உடைக்க முடியும். அடுத்தது கட் ஆஃப் இப்போ எதை டிபெண்ட் பண்ணி தான் வருது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடுதா குறையுதான்னு கேட்குறீங்கல்ல, இதை யார் டிசைட் பண்ணுறா? லெவல் ஆஃப் பேப்பர். அது லெவல் ஆஃப் பேப்பர்னு இப்போ சொன்னல, அசர்ஷன் ரீசன் எத்தனை, ஸ்டேட்மெண்ட் எத்தனை, முக்கியமாக டைம் கன்சியூமிங் எத்தனை, லென்த் எவ்வளோ, கன்ஃபியூஷன், ஆம்பிகியூஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பேப்பரோட ஒரு இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை பொறுத்து லெவல் ஆஃப் பேப்பர் அமையும். அப்போ லெவல் ஆஃப் பேப்பர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸ் சொல்ல முடியும். ஆனால் அது எப்போ தெரியும்? நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியுமா? யாராலையும் எழுதி கொடுத்து சொல்ல முடியாது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் நமக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த வருஷம் நீட் எழுதுவாங்கன்ட்டு. அதே முக்கியமாக நம்பர் ஆஃப் ட்ராப்பர்ஸ் எத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க இல்லை டிக்ரீஸ் ஆகுறாங்கன்னு நமக்கு சுத்தமாக தெரியாது. இதெல்லாம் பொறுத்து தான் எனக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். ஆனால் இதுக்கான டேட்டா இது வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி வரல. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே டேட்டா, பசங்க ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா பேப்பர் எந்த மாதிரி கொடுத்தாலும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. கடந்த 3 வருஷத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ அடுத்த வருஷம் மட்டும் எப்படி பசங்க கம்மியாக இருக்க போகிறாங்க? இதுக்கு சலைச்சது இல்லாமல் இன்னுமே திறமையான மாணவர்கள் உள்ள வருவாங்க. அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத நமக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னக்கூடிய ஒரே ஒரு அர்த்தம். இதெல்லாம் வந்து கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது, இனிமேல் வரக்கூடிய காலங்கள். இதில் பேப்பர் கஷ்டமாக இருந்தாலும் பையன் எழுத ஆரம்பிச்சிருவான், ட்ராப்பர்ஸ் அதிகமானாலும் போட்டி போட ஆரம்பிச்சிருவான். அப்போ ப்ரிப்பரேஷன் தான் இங்கே நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணுமே தவிர்த்து கட் ஆஃப் குறையும்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகவே கூடாது. அடுத்தது ஃபைனல் கன்க்ளூஷன். சாரோட பாயிண்ட் என்ன? கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமானா, இது ஆன்சர் பண்ணி பாயிண்ட்லெஸ், இதுக்கு ஆன்சரே தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஏன் ஆன்சர் தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நான் சொன்னாலும் நீங்கள் நல்லா தான் படிக்க போகிறீங்க, டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் என்ன கம்மியாக படிக்க போகிறீங்க? கண்டிப்பாக அதிகமாக தான் படிக்க போகிறீங்க. அப்போ 2 பாயிண்ட்டும் எனக்கு தேவையில்லை. அப்போ கட் ஆஃபை ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இல்லை சார் நான் கட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுவேன், எனக்கு ஏதோ ஒரு மார்க் இருக்குன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் எடுத்துக்கங்க. இன்கேஸ் உங்களுக்காக மட்டும் நான் சொல்லணும்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ்னு வச்சுட்டு படிங்க. டிக்ரீஸ் ஆனால் யார் அதை பற்றி கவலைப்படுவா? யாருமே அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்கல்ல கண்ணா. அதனால கட் ஆஃப் இன்க்ரீஸ்ன்னு வச்சுட்டே படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதனால தான் ஸோ இதுக்கு ஆன்சர் தேடுறதுக்கு பதிலாக டூ பர்ஃபெக்ட் கான்செப்ட்னா வெறுமனே இன்சைட் எடுத்து லைன் பை லைன் படிச்சாலாம் பாஸ் பண்ண முடியாதுமா. அது கேள்வி எப்படி கேட்குறான், அந்த மெக்கானிசத்துக்கான வார்த்தை என்ன, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது மூலமா மறுபடியும் அடுத்து வரக்கூடிய கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கேஜ் பண்ணி படிக்கணும். இது வந்து வெறும் பயாலஜி மட்டும் இனிஷியலேருந்து எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி கோல்டன் மந்த்னு சொல்லுவாங்க அடுத்து வரக்கூடிய 3 மாசத்தையும். அந்த 3 மாசங்கள்ல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஸோ கான்செப்ட்ஸ்லாம் படிங்க. வெறும் லைன் பை லைனை மெமரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்மளால எப்படி ஆன்சர்ஸ் எடுக்க முடியும், ஈவன் டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் சோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கணும். அதுக்கு எப்படி உங்களுக்கு படிக்க தெரியலன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் டூ நாட் பிலீவ் எனி ஒன் பிளைண்ட்லி. யாரையுமே பிளைண்டாக நீங்கள் நம்பக்கூடாது. ஒரு அகாடமி வச்சிருக்காரு, ஒரு பெரிய யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, இப்போ நான் போடுறேன், யார் போட்டாலுமே அந்த வேர்டு அப்படியே பிலீவ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் பேப்பர் ஈஸியாக வரும், நம்ம படிக்கலாம், அடுத்த வருஷம் கஷ்டமாக வரணும்னு நீங்கள் போகவே கூடாது. ரொம்ப முட்டாள்தனம். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம சிலபஸை முடிச்சு எத்தனை கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணோம், மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்தோமா, மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்து அதில் மார்க் வருதா இல்லையா இப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்.
ஸோ உங்களோட ஓவரால் ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஓவரால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். சார் அப்போ கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியும். இதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷோராக 660K பக்கத்தில் எடுத்தால் மட்டும்தான் சேஃப் ஜோன். தமிழ்நாட்டு அளவில் நீங்கள் சீட்டு வாங்கணும் அப்படின்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் 650 எடுத்து ஆகணும். ஏன்னா 620க்கு சீட்டு கிடைச்சிருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல. அடுத்த வருஷம் 30 மார்க் சாலிடாக கூடாதுங்கிற கேரண்டி எல்லாம் கிடையாது. 650 வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பிசிஎம், எம்பிசி, ஓசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க இந்த 4 கேட்டகரியுமே 650 டார்கெட் பண்ணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி மார்க்கு 600 டார்கெட் பண்ணும். அதுவும் எஸ்சிஏ, எஸ்டி பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக 500 இல்லை 550 டார்கெட் பண்ணும். இப்போ நான் சொல்றதெல்லாம் கம்மி, ரொம்ப கம்மி. ஏன் சார் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இனிஷியல்லேருந்தே நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சார் இதை விட கம்மியான கட் ஆஃப் வந்தா பிரச்சனை இல்லை கண்ணா, நல்லா படிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. இதை விட கம்மியான கட் ஆஃப் வந்தாலும் உங்களுக்கு சீட்டு வரதானே போகுது. ஆனால் இதை விட அதிகமாக வராது. ஏன்னா 600 தொடர்றதே இந்த வருஷம் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் அப்படிங்கிறது. அதுவே ஹெவியான மார்க் அதெல்லாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி மாணவர்கள்லாம் 650 நோக்கி படிங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவு மாணவர்கள் 600 நோக்கி படிங்க. சார் அதுக்கு நான் இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த ஸ்டூடெண்டாக இருப்பாங்கன்னா, அவ்வளோ மார்க் என்னால் எங்கே சார் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான். நான் உங்களை நம்புங்க, கண்டிப்பாக படிக்க முடியும். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. டிசிப்ளினாக மட்டும் படிங்க. மோட்டிவேஷன் தேவை கிடையாது, டிசிப்ளின் தேவை. ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ நேரம் படிப்பேன், அதை வரக்கூடிய நாளங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட்டிகிட்டே போய் அந்த கூட்டிகிட்டு இருக்கிறதையும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த டைம் ஆனால் நான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ஈஸியான மார்க்கு. அதை பற்றி நான் யூடியூப்ல மணிக்கணக்காக நம்ம லெக்சர்லேயே பேசிட்டு இருக்கோம். சார் நான் ஆல் இண்டியா லெவலில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு வியூ கொடுத்துட்றேன். இந்த 2025 எப்படி இருக்குன்னு பாருங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் 655 இருக்கணும். சார் இது ஆல் இண்டியாவோட பக்கமாக இருக்கு, ரொம்ப நாள் ஆகாது. ஆல் இண்டியாவும் தமிழ்நாடு கவுன்சிலிங் அங்கே முடிஞ்ச ஒரு ஃபியூ கட் ஆஃப்ஸ்க்கே இங்கே சீட்டு வந்துடும். அந்தளவுக்கு தமிழ்நாடு பசங்க வந்து டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 655, ஓபிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 660, எஸ்சி ஸ்டூடெண்ட் பிரிவினருக்கு 580, எஸ்டி பிரிவுகளுக்கு 550 மார்க்கும் ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இங்கே பாருங்க, எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு நான் 600 நோக்கி எடுக்க சொன்னதுக்கு 2 ரீசன். ஒன்று தமிழ்நாடு கவுன்சிலிங், இன்னொன்று ஆல் இண்டியா கவுன்சிலிங். அதே அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ், ஓபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் 650 நோக்கி படிக்க சொன்னதுக்கு 2 ரீசன். ஒன்று தமிழ்நாடு கவுன்சிலிங், அது போக ஆல் இண்டியா கவுன்சிலிங் இருக்கு. 2 கவுன்சிலிங் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சும்மா நான் தமிழ்நாடு கவுன்சிலிங் மட்டும் தான் படிப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இனிஷியல்லே உங்களை நீங்கள் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக முடிவிலையும் உங்களுக்கு மார்க் வராது. ஸோ தொடக்கத்துல இருந்து இதுக்கான டாஸ்க் வச்சு படிங்க. நம்மகிட்ட டைம் இருக்கு. வரக்கூடிய இந்த 7 மாதங்களையும் சரியாக பயன்படுத்தினா போதுமானது. ஓகேங்களா? இந்த மொத்த கட் ஆஃபையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, டிசிப்ளினா படிக்க முடியாது, ஒரு கான்செப்ட் புரியாதுன்னா மட்டும்தான் நம்ம இந்த 1 இயர் பேட்சுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. மற்றபடி நான் டிசிப்ளினா படிப்பேன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். பட் ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் ப்ராசஸ் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் கன்ஃபார்ம் வந்து அதுக்காக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை சார் நான் வந்து ஓகே சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னா, நம்ம யூடியூப் அகாடமிக் ரிலேட்டடாக எல்லா விஷயத்தையுமே நான் இன்ட்ரோலையும் வீடியோவோட முடிவுலையுமே போட்டு காட்டியிருக்கேன். டேரெக்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அக்டோபர் 1 ஒன் செகண்ட் நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ லைன் பை லைனாக படிங்க. 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அகாடமிக் ட்ராப்பர்ஸ் 2 பேருக்குமே அதில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. வரக்கூடிய இந்த 7 மாதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பயன்படுத்தி வரக்கூடிய காலங்களில் நம்ம இதுக்காக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், இதோட இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய டேட்டா சொல்லியிருக்கேன், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதை பற்றி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை, வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு கொடுத்துட்டு போங்க கமெண்ட் செக்ஷனில். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங். ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம நீட் 2025க்காக அலோகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான்
தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் நடக்குது. அந்த 1 இயருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம